AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. மகாராஷ்டிரா அரசியலில் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா, சரத் பவார் ஆகியோருக்கிடையே கடும் மோதல் போக்கு உருவாகியுள்ளது. இதனால் கூட்டணியே உடையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. நாற்பத்தி 48 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் ஏற்கனவே உள்ள மகா விகாஸ் அகாடியில் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா, சரத் பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆகியவை உள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் இக்கட்சிகளிடையே தொகுதி உடன்பாடு ஏற்படுவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து 2ஆம் கட்ட வேட்புமனு தாக்கலும் தொடங்கியுள்ளது. மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் இக்கட்சிகளிடையே இன்னும் தொகுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. சாங்லி, பிவாண்டி, வடமேற்கு மும்பை, வடமத்திய மும்பை உள்ளிட்ட தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையே இழுபறி நீடித்து வருகிறது. 3 கட்சிகளுமே தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை கூட்டணி தர்மம் என்ற காரணத்திற்காக விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. சிவசேனா கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தற்போதைய மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை உத்தவ் தாக்கரே களத்தில் எதிர்கொள்ள வேண்டும். அதேபோல தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தற்போதைய துணை முதல்வர் அஜித் பவாரை தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உருவாக்கிய சரத் பவார் தேர்தல் களத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. இதனால் எந்த அளவிற்கு அதிக இடங்களில் போட்டியிட்டு அதிக இடங்களை கைப்பற்றுகிறதோ அந்த அளவிற்கு இந்த 3 கட்சிகளின் நோக்கமும் நிறைவேற வழிவகுக்கும். அதனால் தொகுதிகளை விட்டுக் கொடுப்பதில் பெரும் முரண்பாடு நிலவுகிறது. கூட்டணி குழப்பத்தை சரி செய்ய பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்தும் எதுவும் சரியாகவில்லை. இதற்கிடையில் உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா 17 வேட்பாளர்களை கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி நாக்பூர், பாந்த்ரா, ராம்டக், கட்ஜிரோல் உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. கூட்டணியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் வேட்பாளர் பட்டியலை வெளியிடாமல் உள்ளது. ஏற்கனவே இதே கூட்டணியில் இணைய விருப்பம் தெரிவித்த பாபா சாஹேப் அம்பேத்கரின் பேரனும் வன்சித் பகுஜன் அகாடி கட்சியின் தலைவருமான பிரகாஷ் அம்பேத்கர் எந்த பதிலும் கிடைக்காததால் தனித்து களம் காண்பதாக அறிவித்துவிட்டார். கூட்டணியில் உச்சக்கட்ட குழப்பம் நீடித்து வரும் நிலையில் மும்பையில் சரத்பவார் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குழப்பத்தை தீர்க்க உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் ஆகியோர் நேரில் சந்தித்து பேச உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.